ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மனோவும் தேன்மொழியும் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு அந்த வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகும்போது ஒரு கட்டத்தில் அப்பத்தோட வீடே வந்து சீல் வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மீனாட்சி எப்படியாவது அக்கா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு யோசிக்கும் போது அங்கே உள்ளவங்களும் ஜாமீன் கையெழுத்து யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்க எல்லாருமே இங்கே வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவோட பேரையும் சொல்லும்போது ஜீவாவும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. மீனாட்சி கொஞ்சம் கூட இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு மனோவோட தம்பி தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மீனாட்சிக்கு தெரிய வருதா சொல்லலாம். இனி நம்ம மீனாட்சியோட முடிவு என்னவா இருக்க போகுது யாருன்னு தெரியாத போதே நம்ம ஜீவாவுக்கும் மீனாட்சிக்கும் பெரிய தகராறே நடந்தது. இப்போ என்ன சொல்லவா வேணும்? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம மீனாட்சி தேன்மொழி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சரி இப்போதைக்கு பிரச்சனை ஓஞ்சிப்பா, இனி வீட்டுக்குள்ளையாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாராகி வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம தேன்மொழி மனோவை ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்காண்டி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அப்பாத்தோட மனசு மட்டும் கேட்க மாட்டேங்குது. இந்த மீனாட்சி இப்படி ஒரு வேலையை செய்துட்டாலே அந்த கடன் எல்லாமே இப்போ நம்ம பேரில் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம மீனாட்சியும் சரி அக்காவோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்துட்டு போட்டு இவங்களை பற்றின எந்த சுயரூபமும் வீட்டுக்கு தெரிஞ்சால் அம்மா அக்கா எல்லாரும் பயங்கரமாக வருத்தப்படுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கணும், அக்காவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம மனோ மாமா ரொம்பவே நல்லவங்க, அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி யோசிக்கும் போது வீட்டுக்குள்ளே வர்றதுக்காண்டி எல்லாரும் தயாராக இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அதிகாரிகள் எல்லாரும் வராங்க. அதிகாரிகளை பார்த்த உடனே அப்பத்தாவும் இப்போ எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ண வரீங்க அப்படி சொல்லும்போது அதிகாரிகளும் என்னம்மா நீ பேசிட்டு இருக்க, நாங்க எதுக்காக பிரச்சனை பண்ண போறோம், இந்த வீட்டுக்கு மேல நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த கடன் தொகை எதுவுமே நீங்க என்ன கேட்டல, அப்படி இருக்கும்போது நாங்க இந்த வீட்டை வந்து இனிமே உங்களுக்கு தர முடியாது அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அப்பத்தாவ குடும்பத்தில் உள்ளவங்கள என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க வந்து கடன் வாங்கினது எல்லாம் சரிதான், ஆனா நீங்க அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் தந்திருக்கணும்ல, நீங்க கொஞ்சம் டைம் தாங்க, அதுக்கப்புறமாட்டு அந்த கடன் தொகையெல்லாம் நாங்க அடைச்சிடலாம் அப்படி சொல்லும்போது அதிகாரிகளும் உங்களுக்கு எத்தனை வாட்டி தாமா நாங்க நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறது, ஆனா நீங்க தான் எதுவுமே சரியா புரிஞ்சுக்காம கடனை அடைக்காம இருந்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இன்னைக்கு வந்து இந்த வீட்டை சீல் வைக்காம விட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அப்பத்தாவோ தேன்மொழி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மீனாட்சிக்கு எல்லாமே அப்படியே இது புதுசு மாதிரி இருக்குது, என்னது இது அக்கா இப்படி ஒரு குடும்பத்துல சரியா வந்து சிக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது நம்ம தேன்மொழியோட அம்மாவும் என்ன இங்க நடக்குது, எதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தாவா எல்லாம் இவ்வளவு கல்யாணம் பண்ண அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, இது வரைக்கும் இந்த வீட்டை சீல் வைக்கணும்னு சொல்லிட்டு யாருமே வந்ததில்லை, இன்னைக்கு பார்த்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதுவும் இவ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எப்பவும் போல எல்லாரோட மனசு காயப்படுற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரிகளும் அந்த இடத்துல வந்து வீடு இனிமே உங்க கையில வரணும்னா நீங்க கண்டிப்பா பேங்க்ல வாங்கினா அந்த லோன் அமௌண்ட்டை அடைச்சே ஆகணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி அதிகாரிகள்கிட்ட பேசினாலும் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இனிமே இந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த அதிகாரிகளும் அதில் பேங்க்ல சார்பாட்டு அப்படியே அந்த வீட்டை சீல் வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜாமீன் கையெழுத்து போட்டக்கூடிய எல்லாரும் இங்கே வந்து கையெழுத்து போட ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லும்போது ஒருத்தங்க பேரையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மனோகரன் பாண்டியோட ஜீவாவோட பேரை சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அப்பத்தாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த டைமில் ஜீவாவை வேற காணலை, எல்லாரும் இங்கே இருக்கீங்க, ஜீவா மட்டும் எங்கே போனால் ஜீவா வந்தால் தான் இந்த குழப்பம் எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு ஜீவாவை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜீவாவும் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியலையே, எதுக்கு நம்மளை அங்கே கூப்பிடுறாங்க, இப்போ மட்டும் நம்ம அங்கே போனால் கண்டிப்பாக நம்ம மதனியோட தங்கச்சி வேற அங்கே இருப்பா, அவன் நம்மளை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்படியே ஜீவாவும் ஹெல்மெட்டை கலத்திட்டு பார்க்கும்போது மீனாட்சி அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது என்ன, அப்போ வந்து அவங்களோட தம்பி இந்த ஜீவாவா, இப்படி ஒரு குடும்பத்தில் வந்து என்னோட அக்கா மாட்டிட்டாளே அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாட்சி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஜீவா நல்லது செய்தாலும் அது எதுவுமே நம்ம மீனாட்சிக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க செய்யக்கூடிய கெட்டதை மட்டும் யோசிச்சு மறுபடியும் ஜீவா கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை பண்றாங்கன்னே சொல்லலாம்.